100% ஹானஸ்டாக நேர்மையாக ரசித்து செய்கிற ஒரு 4 பேர் கையால் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும்னு நினச்சேன். அல்லது செலிபிரிட்டி என்று கூறப்படும் கடுகு மாதிரியான மனிதர்கள் இருக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் வேலையை ரசித்து செய்கிற ஒரு ஆட்டோ டிரைவர். ஸோ சேஃப்டி, ரெஸ்பெக்ட் இந்த 2 விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஸோ அதை மீறி வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மேக்சின்ஸ், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் படிக்கிறதில்ல, ஒரு 20% 25% கஸ்டமர்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணாங்க. ஸோ வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வைஃபை ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க. அவங்களுக்காக சாம்சங் கேலக்ஸி டேப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்ன்றது ரொம்பவே அவுடேட்டட் அப்படின்றதுனால ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஐடி காரிடர் அப்படின்றதுனால எல்லாரோட சேலரியுமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆச்சு. ஸோ எல்லாருமே 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் உங்களை முழுசாக நம்புறேன், நான் எந்த அளவுக்கு உங்களை நம்புறனோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். ஒரு 2 months 3 months கழிச்சு அவங்க ஆட்டோவில் வரும்போது ஈஸியாக என்னோட ஆட்டோ ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் ஐ பே ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு 90% கஸ்டமர்ஸ் கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட ஃபோக்கஸில் கஸ்டமர் இஸ் நாட் கில்ட்டி, காட் இஸ் கில்ட்டி. கடவுளுக்கு கஷ்டம்னா சும்மா இருப்போமா, ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு போனோன்னா மேனேஜரை பார்த்தேன். இப்போ கிடையாதுங்க, 2 வருஷம் 8 மாதம் ஆச்சு என்னோட ஆட்டோக்குள்ளே கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வந்து. ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம். சரிங்களா, டிமானிட்டேஷனுக்குலாம் முன்னாடியே. நரேந்திர மோடி டிஜிட்டலை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுலேருந்தே தெரிஞ்சுங்க தமிழன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஸோ மேனேஜர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னேன். என்ன ஷாப் வச்சுருங்க அப்படின்னாங்க. ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா. ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஆமாம், ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு திமிரா கொஞ்சம் கர்வமாக சொல்லும் போது ஒரு 8 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டல் அக்ரிமெண்ட், விசிட்டிங் கார்டு, லோகோ, சீலு, சைன் சீலு, இந்த மாதிரி நிறைய சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 2 weeks எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணேன். இன்னொரு 2 weeks வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த மிஷின் என் கைக்கு வந்துச்சு. கஸ்டமர் பே பண்ணாங்க. 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச், யூ பே ஃபார் த கார்டு அப்படின்னும் போது கார்டா 10 rupees அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியானது கார்பரேட் ஷாப்பிங் மாலோ கிடையாது, பிளாட்ஃபார்ம் தான். இது சேஞ்ச் ஆனால் தான் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி. எம்டிசி பஸ், டீ ஷாப், ஃப்ரூட் ஷாப்பிங் எல்லாம் ஸ்வைப்பிங் டைப் இருக்கும். ரியலைஸ் பண்ணி பாருங்க, உங்களோட சேலரியே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது. மினிமம் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 50 rupees 100 rupees வித்ரா பண்ணதுக்கப்புறம் 50 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட மீதி 50 rupees டிரான்சாக்ஷன் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாமல் போகுது. எல்லா இடத்துலையுமே டிஜிட்டலைஸாக இருந்தால் உங்களோட டிரான்சாக்ஷன் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணேன். இப்போ ஒரு 70% கஸ்டமர்ஸ் என்னோட ஆட்டோக்குள்ள கார்டில் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷனலாக நிறைய பேமெண்ட் மெத்தட் இது பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலியமா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லேருந்து என்னோட 1800 rupees இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோ டிரைவராக இந்தியாவிலேயே டேக்ஸ் பே பண்ணுற முதல் நான் தான். என்னோட லீகல் மணி கூட அருண் ஜேட்லி சார் பட்ஜெட்குள்ள போகுது அப்படின்னும் போது ஐ எம் ரியலி ப்ரௌட் இந்தியன். ஐ எம் த டேக்ஸ் பெய்ட் பர்சன். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ரேஸ் டைவர்சிட்டி அப்படின்வாங்க. சினிமா துறையில் மட்டும் நம்ம பன்முகத்தன்மையை வெளிக்காட்ட வேணாம், எல்லா இடத்துலையுமே காட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட ஆட்டோவில் ஒரு 8 languages ப்ரோக்ராம் இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பஞ்சாபி, வெஸ்டர்ன், தமிழ், போஜ்பூரி. எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பம்பை, கல்கட்டா எங்கேயாவது போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங் ஒன்றா என்னோட ஃபீல் எப்படி இருக்கும். ஏதாவது ஹிந்தி கஸ்டமர் ஏறினாங்கன்னா, யுவர் ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான், ஐ பிளே ஃபார் த சல்மான் கான் சாங். ஸோ அவங்க அண்ணா இன்னும் ஹிந்தி அப்படின்னு கேட்பாங்க. யா ஐ நோ ஹிந்தி, आप कैसे हो, आपका सेवा अपना खाना खा लिया, मैं ठीक हूँ, अच्छे से रखना, धन्यवाद, वापस जरूर मिलना, मुझको भूलना मत, कुशल मंगल यात्रा, अदिति देव भव, मिलेंगे मुझे भी 1 2 3 4 5 6 7 8 9 10 ठीक है ओके ओके भैया धन्यवाद थैंक यू हिंदी ओवर அப்படின்னு. ஏதாவது தெலுங்கு கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதாலும் மல்லி கொளுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கன்னட கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதகாடு மத்தே பண்ணி அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரியா கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாத் பூனி அசம்து அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது பெங்காலி கஸ்டமர் ஏறினாங்கன்னா தொன்னுபாத் அபார் அஸ்மின் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது மராட்டி கஸ்டமர் ஏறினாங்கன்னா அட்டா மச்சி சட்டகளி அப்படின்னு சொல்லிட்டு சர்வான்னா சுபசந்தியா கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏதாவது பஞ்சாபி கஸ்டமர் ஏறினாங்கன்னா கித்தாவதியா அப்படின்னு. இது எதனாலன்னா அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி என்னோட ஆட்டோக்குள்ளே நிறைய ஆஃபர் டேஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே நான் நல்லா இருந்ததாங்க ஆஃபர் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே என் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே எப்பவும் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. நான் கோச்சிக்காதீங்கன்னா கொஞ்சம் டைமிங் மட்டும் இருக்குது என்ன. ஸோ எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே எப்பவும் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட என் சந்திரா சார் June 2, கேட்ஜெமினியோட பால் ஹெர்மலின் சார் April 30, ஐபிஎம்மோட ஜிண்டி ரொமேட்டி மேம் July 29. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிவனாடா சார், அபிதாலினி முச்சுவாலா,
ஆக்சவரோட ஆர் ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் பர்த்டே எப்பவும் என் ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ரைட் இருக்கு. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. எஜுகேஷன் சிஸ்டமால மட்டும் உங்களோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. அதுக்கு அடுத்ததான் ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ அது ரொம்ப காயப்படுத்தும், நம்மள மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களையும். அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ளே எல்லா ரீசார்ஜும் பண்ணலாம், எல்லா சார்ஜரும் பாயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ விழா நாயகர்களான அனுப் சீலன் சார், அவர் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஃபிகர், அவர் நோட்டட் ஃபிகர். அதுக்கப்புறம் அருணகிரி சார், நீங்கள் இன்னும் பெருசாக என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் தான் விழாவோட நாயகர்கள். 2D என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் கடுகுக்கு மெருகேற்றத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் சரிங்களா. ஸோ கடுகு போட்டால் தான் குழம்புல முதல்ல நல்ல மனமான ஒரு வாசனை வந்து, நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சட்னி வச்சாங்கன்னா அந்த கடுகு இருக்கிற சட்னியை மட்டும் அலேக்கா அப்படியே எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கிறது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ என்னதான் நம்ம நல்ல ப்ராடக்டை ரெடி பண்ணால் கூட அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களோட தயவு ரொம்ப ரொம்ப பெருசாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமுமே வெளி உலகத்தில் வந்து இது பண்ண முடியாது. நான் ஒரு பிளாட்ஃபார்முங்க, ஆக்சுவலாக கசக்கி தூர போட்ட குப்பை தான், அதை எடுத்து நீங்கள் வந்து மெருகேற்றி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வெளிக்கொண்டு வரவங்க மீடியா நண்பர்கள் அப்படின்றவங்க. ஸோ நீங்கள் எல்லாமே இங்கே ஒரு விஷயமே நடக்காது. அதனால தான் நான் முதல்ல என்னோட கஸ்டமருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிச்ச உடனேயுமே மீடியான்ற ஒரு விஷயத்தான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். புரியுதுங்களா. ஜனாதிபதி கேண்டிடேட்டா பிரணாப் முகர்ஜி சார் என்னது எனக்கு தெரியாது, அவர் வின் பண்ணது எனக்கு தெரியாது. ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட டிவி நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. டிமானிட்டேஷனை பற்றி டெல்லியிலேருந்து நரேந்திர மோடி சார் அனௌன்ஸ் பண்ணது வீட்டில் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்னோட லைஃப் ஒரு 97% மீடியா ரோல் பண்ணுற மாதிரி நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதனால மீடியான்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் மீடியான்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தேன். நான் செய்கிற வேலை எனக்கே பிடிக்கலன்னா மற்றவனுக்கு எப்படி பிடிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது நான் மணியை ஃபாலோ பண்ணி ஓடணுன்னா மணி என்ன ஃபாலோ பண்ணாது சரிங்களா. நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க, எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களோட பொண்ணான நேரத்தெல்லாம் என்னால் வீணாக போனதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஸோ இந்த வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி சொல்லியிருக்கேன். ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களை எல்லாரையும் சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சது எல்லாமே வந்து ஒரு ஒரு புது அனுபவம் தான் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ தான் வீடு கட்டியிருக்கோம். ஒரு 9 வருஷமாக அப்படியே மெதுவாக நகர்த்தி ஒரு வீடு கட்டியிருக்கோம். இட் வாஸ் ஓவர்வெல்மிங். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மா கார்த்தி குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே சினிமா கொடுத்தது. சினிமானால மட்டுமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா வந்து அது இந்த சினிமா கொடுத்தது, சினிமா துறை கொடுத்தது. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டியும் ஒரு புது அனுபவம் இருக்கணும். சினிமாவுக்கு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து ஐ திங்க் 2D என்டர்டெயின்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் அல்லாத படங்களும் வந்து என்னால் வெளியில் கொண்டு வரக்கு என்னால் முடியணும். நல்ல ஃபிலிம்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் வி ஹேட் ஸ்டுடியோ கிரீன், ஹோம் பேனர் மாதிரி தான் பொட்டென்ஷியல் இப்போ இருக்குது, ட்ரீம் வாரியர்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கிற விஷயங்கள் நம்ம நேராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட். இது வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்துச்சு. ஓகே ஒரு பசங்க 2 பண்ணலாம், 36 வயது நிலை பண்ணலாம், மகளிர் மட்டும் பண்ணலாம், 24 ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தைரியம் இருந்திருந்தது. பட் எப்பவுமே ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிமில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மனசார ஒரு விஷயம் நடக்கும். இது என்ன தடங்கள் வந்தாலும், எது நடுவில் வந்தாலும், எது எதிர்த்து வந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்குள்ளே தான் வந்து அது அடிக்கடி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கருவில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கருக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ளேயே போகணும், மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ட்டு. அதுக்கான சூழல் என்னால் அமைச்சிக்க முடியல. அப்படிங்கிறதுனால அந்த அடையாளத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த வெறியோடு இருக்கிறவங்க கூட நானும் இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இவர் வந்து ஒரு ஆக்டரு, ஒரு கேமராமேன் அப்படிங்கலாம் தாண்டி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கும் என்னோட நட்பு வட்டத்தில் மறுபடியும் இதை புதுப்பிச்சுக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். நண்பர்களாக இருந்தோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கிறதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இது ஒரு புது முயற்சி, ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்கேன். இது வந்து ஒரு அழகான கெமிஸ்ட்ரி நடந்திருக்கு. ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசருக்கும் இங்கே வீட்டிருக்கிற அத்தனை நடிகர்களும் வந்து வேறு மாதிரியான ஒரு பரிமாணத்தில் தான் படத்தில் தெரிவாங்க. யாரையுமே நான் வந்து அந்த ஆக்டர்ஸாக வந்து
படத்தில் பார்க்கல. அந்த கேரக்டர்ஸாக பார்த்தேன். அதுவும் படம் ஆரம்பித்த ஒரு 2 monthsலேயே வந்து அந்த கேரக்டர்ஸ் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா வந்து அவ்வளோ ஒர்க் போயிருக்கு, அவ்வளோ ஸ்கிரிப்டிங் இருக்குது, அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அதுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஸோ கடுகு ஒரு அழகான டீம், ரொம்ப நம்பி ரொம்ப உண்மையாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. யூனிக் ஃபிலிம்ஸை எப்பவுமே வந்து ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த படம் எந்த மொழியில் யார் எடுத்தாலும் அது சின்னது பெருசு யார் எடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம ஒரு சின்ன ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருக்கலாம், அதை நம்பி இப்போ வரிசையாக பல படங்கள் சொல்லலாம். எல்லா படத்தையும் வந்து தியேட்டரில் வர வச்சு வரவேற்று எழுந்து சின்ன கைத்தட்டி அந்த படங்களெல்லாம் வரவேற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மீடியாவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் நம்பி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத மட்டுமே நம்பி தியேட்டரில் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த வரிசையில் கடுகும் சேரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ மில்டனுக்கு இங்கே இருக்கிற ராஜ்குமார் சாருக்கு, பரத்துக்கு இங்கே இருக்கிற பரத்துக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் டு த மியூசிக் டைரக்டர்ஸ் அருணகிரி அண்ட் அனுப், இது உங்கள் நாள், உங்களோட நாள் இது. லவ் த சாங், சைஸில் வானம் பெருசுங்கிறது சாங்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் தி அதர் சாங் ஆல்சோ நிலவு சாங்கும் சரி, ரெண்டுமே ஒரு ஹாண்டிங் சாங், ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ இந்த படத்தில் எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். ஒரு ஃபைட் கேட்டிங்கன்னா ஃபைட்டோ, சாங்கோ, ஹியூமரோ எல்லாமே இருக்கும். பரத் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை எப்படி ஒத்துக்கிட்டாரு, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே ரெகுலரான ஒரு ஃபில்மாவோ, ரெகுலரான ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்து இதை பார்க்கவே இல்லை. டெஃபினெட்லி இந்த ஃபில்மில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே இது ஒரு அவங்களோட கெரியரில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக நிச்சயமாக இருக்கும். சொல்லி காமிக்கிற மாதிரி, ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதில் நாங்கள் வெறும் பாலம் மட்டுமே, படம் எடுத்தவங்களுக்கும் படம் பார்க்க போகிறவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போய் சேரும். எவ்ரி டைம் எமோஷ்னலி ஐ கனெக்ட் வித் திங்ஸ். அது இப்போ சொன்ன மாதிரி அகரம் ஆகட்டும், யாதம் ஆகட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் 2D ஆகட்டும், இந்த படத்துலையும் வந்து நான் என்னை நினச்சிக்கிட்டதுக்கு காரணம்னு பார்த்தா வந்து நான் சும்மா ஒரு வெளியில் ஒருத்தரை போய் பார்த்தேன், ஒரு முக்கியமான நபர். அவர் திடீர்னு வந்து நான் ஐம் கோன் டு செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி வந்து உங்களை நான் வந்து எவாலுவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். வெளியில் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, 1 to 10 எங்கே கேஜ் பண்ணுறீங்க, உங்களை என்னவா பார்க்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மார்க் போடுங்க, உங்களுக்கு என்ன மார்க் வெளியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மார்க் ஒன்று சொன்னேன். ஐ திங்க் இந்த இடத்துல தான் என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ மார்க் வெளியில் சொசைட்டியில் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி ஐ earned this because of so many things. எனக்கு இந்த மார்க் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் போட்டுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அதனால் நான் வந்து அதில் நான் வந்து ஒரு பாதி மார்க் கூட இன்னும் கம்மியாக தான் போட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெளியில் வந்து உங்களை இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, எப்படி ஒரு மார்க் போட்டிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க, பட் உங்களுக்கு செல்ஃபாக நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க, ஹவ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது வேர் யூ சி யுவர் செல்ஃப்னு மார்க் போட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்கே, அது ஒரு பபிள் மாதிரி இருக்குது, அது பர்ஸ்ட் ஆகும். நீங்கள் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், உங்களுக்கு பிடிச்சாதான் வெளி உலகத்துக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை மாற்றி விட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு தாட்டு தான் நிறைய பேரை கனெக்ட் பண்ணும். இது மட்டும் அல்லாது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஸோ இதனாலையும் எமோஷ்னலாகவும் நான் அந்த படத்தை நான் இணைச்சிக்கிட்டேன். இதுக்கு மேலே திஸ் இஸ் யோர் ஃபில்ம், March 24th இந்த படம் வெளியாக போகுது. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.